யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்களே நினச்சி பாருங்க, ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு. உங்கள் மனதில் என்ன கருத்து பதிவு இருக்கின்றதோ, எதை நீங்கள் கற்பனை செய்தீர்களோ, அந்த கற்பனைக்கு ஏற்றாற்போல எதை பற்றி சிந்தித்து வைத்திருக்கின்றீர்களோ அதுக்கு ஏற்றாப்புல உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கணவரை கேளுங்க, மனைவியை பற்றி அவர் என்ன கருத்து வச்சிருக்காரோ அதுக்கு ஏற்றாப்புல தான் அவர் சொல்லுவார் அவர் மனைவியை பற்றி. அதுக்கு ஏற்றாப்புல தான் அவர் மனைவி கிட்ட இருந்து பேசக்கூடிய பேச்சு வார்த்தையிலிருந்து செய்யக்கூடிய செயல்கள் முறைகள் அனைத்துமே. அதே மாதிரி ஒரு மனைவியும் அப்படி தான் இருப்பாங்க. அதே ஒரு தாய் தந்தையர் ஒரு பிள்ளைங்க கிட்ட என்ன மாதிரியான பிள்ளைகளை பற்றியான எண்ணங்கள் வைத்திருக்கின்றார்களோ, கருத்துக்கள், அதுக்கு ஏற்றாப்புல தான் அந்த எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். உடுத்தக்கூடிய உடைகள் முதற்கொண்டு நான் சொல்கிறேன், அவர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் தான் அவர்கள் உடுத்துறார்கள். அதனால தான் வாழ்க்கையில் எப்பவுமே நம்மை நாம் எப்பொழுதுமே உயர்வாக நினைக்க வேண்டும். சிலர் நினைப்பாங்க, நான் எங்கே போனாலும் என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்க மாட்டேது, என்னன்னே தெரியல அப்படின்வாங்க. எங்கே போகிறேன் பாருங்கள், எல்லாம் அவங்கெல்லாம் நல்லா பேசுகிறாங்க, நம்மளை பார்த்தா தெரியாத மாதிரி ஒதுங்கிக்கிறாங்க. நம்மளை பேச போனாலும் அவ்வளோ விரும்பி பேச மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே தவறு எங்கேயுமே இல்லை. தவறு உங்களுடைய தான் இருக்கும், உங்களுடைய தவறு தான். நீங்கள் உங்கள் மேலேயே உங்களை நீங்களே நீங்கள் மதிக்கிறது இல்லை, உங்களே நீங்கள் மதிக்கிறது இல்லை. அப்போ எப்படி மற்றவர்கள் மதிப்பாங்க? மனதின் ஆற்றல் அந்த மாதிரி. நீங்கள் எப்பவும் உங்களை பற்றி நீங்கள் ஒரு திறமைசாலின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நான் ஒரு நல்ல அழகாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நான் ஒரு அறிவாளி, நான் நல்ல அழகாக இருக்கேன், என்னால் எதையும் செய்ய முடியும், நான் எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழக முடியும் அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள் வச்சுக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வைத்துக் கொள்வீங்க. ஐயோ, இன்னும் இவ்வளோ பேர்லாம் இருக்காங்க, எல்லாம் நல்லா நம்ம போயிட்டு இந்த இடத்துல நம்மளை போனால் யார் மதிக்க போகிறா, இப்படிலாம் போகும்போது இந்த எண்ண அலைகள் இந்த ஆள் மனதில் இதை பதிவாகி அதுக்கு ஏற்றாப்புல அந்த நிலைகளை உருவாக்கும். அவங்க உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கும் அதே மாதிரி தோணும், பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது, இதுக்கிட்ட போய் பேசலாமா, அல்ல இவங்ககிட்ட போய் பேசலாம், அந்த மாதிரி தோணும். ஸோ நம்ம மனதில் நீங்கள் தெளிவான எண்ணங்களையே சிந்தனைகளை வைத்துக்கிட்டிங்கன்னா, மகிழ்ச்சியான எண்ணங்கள் சிந்தனையோடு இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது மாறிடும். இந்த மனதின் மாற்றமாகப்பட்டது, மனதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கருத்து பதிவாகப்பட்டது அந்த ஆற்றலை உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.